ஏமா நெய் எடுத்துருவா. இருக்கா ஊத்து ஊத்து கொஞ்சம் செட்டி காஞ்சிட்டு போர் மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? மேலே ஊற்றலாமா? ஓகேதான் மஞ்சளா பாட்டி. ஓகே மஞ்சளா பாட்டி. நம்ம விஎஸ்கே ஃபேமிலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்மில் என்ன பிரியாணி, வெஜ்ஜு பிரியாணி. இன்னைக்கு நம்ம வீட்டில் அதுவும் சண்டே, அதுவும் எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் ஆட்டி தூள் கலப்புவாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கிட்டு பொண்ணெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வெஜ்ஜு பிரியாணி தான் இன்னைக்கு எங்களுக்கும். இந்த போடு பிரியாணிக்கு என்னென்ன தாளிப்பு சேர்த்துருக்கோமோ அத்தனையும் சேர்த்தாச்சு. இல்லை நல்லா ஒரு 4 பெரிய வெங்காயம் நீல வகையில் கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துறவா? டன் 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 டன். நல்லா ப்ரௌனிஷா இருக்கணும். வெங்காயம் எப்படிமா இருக்கு? பரவாயில்ல, இந்த அளவுக்கு பொரியணும். நல்லா கிரன்ச்சியா இருக்கணும். கிரிஞ்சியா கிரிஞ்சியா? கிரிஞ்சி இல்ல, கிரன்ச்சியா முருகலா கிரன்ச்சியா கிரன்ச்சியா இருக்கு. பாத்துக்கோ, இப்படிதான் இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. இதுக்குன்னா ஒரு ஃப்ளேவர் தானே. பச்சை மிளகா, தக்காளி போட்டுறவா? வதங்க உப்பு போடுமா? இவ்வளோ போடவா? கொஞ்சமா போடு. போதுமா? போதும். சிறு துளி அளவு மலைச்சாரலாக. துளி மலைச்சாரல். இந்த காம்பமா இந்த இப்படி ஊனி வச்சா முளைக்கும்ல. காம்பு உடைய போடுவோம் நல்லா கிண்டிட்டு. சில பேர் காம்பு போட மாட்டாங்கிறாங்க. இதோட போட்டு வச்சா உடம்புக்கு நல்லது. இப்போ காயெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு கடைசா கொத்தமல்லி போட்டுருவா? என்னென்ன காய் இருக்கு? கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, போட்டுறவா? எப்படி அம்மா மாதிரி போடுறேன்னா? அம்மா போடுவான் பாரு. உருளைக்கிழங்கு டைன்னு போடுவான். அப்படி அலசிட்டில போட்டாச்சு. வெந்நீர்ல போட்டுங்க. எடுத்துட்டாங்க. இதை காலிஃப்ளவரை, பச்சை பட்டாணி, கொஞ்சமா போட்டுப்போம். கொஞ்சம் சுண்டல் செஞ்சுக்கலாம். பச்சை பட்டாணிங்க இருக்கிற காயெல்லாம் எல்லாத்தையும் எது வேணாலும் வெட்டி போடலாம். ஆனா கத்திரிக்காயெல்லாம் போட முடியாது. கத்திரிக்காயெல்லாம் போட முடியாது. நம்ம சோயா கொட்டவா? போடுங்க. இது வந்து சோயாங்க. இது இது வந்து சோயாங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே சேர்க்கணுங்க. ஏன் உனக்கு சோயா வேணாம்? சோயானா என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல என்னன்னே தெரியாம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு போங்க. கடைசியா கொஞ்சம் போட்டு போங்க. ஓகே மல்லி இல்ல, கொத்தமல்லி. இது மசாலா போட்டுட்டு இது பாத்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம், பிரியாணி மசாலா. நான் 2 தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் வந்து நல்லா புளிக்காத தயிரா இருக்கணுங்க. ஃப்ரெஷ்ஷான தயிரா 1 கப்பு. புளிச்சாதானே தயிர்? அது எப்படி புளிக்காத தயிர்? ரொம்ப புளிச்சா பிரியாணி புளிச்சு போயிடும். புளிச்சு எரியுதா? நல்லா ஊடு, அப்பதான் எரியுமா? எரியுது. எல்லாம் வாசனை கும்முன்னு அடிக்குது, கண்ணு புகையுது. இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இல்லாம கொஞ்சம் கவலை அடைஞ்சிருக்கு. ஏங்க இன்னைக்கு லீவு. ஏன்னா எங்க பொண்ணெல்லாம் சாப்பிடாதுங்க. அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே வெஜ்ஜு பிரியாணி தான். அதுல ஒருத்தர் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு, நமக்கு வந்து இன்னைக்கு மட்டன் சிக்கன் பிரியாணியை போடாம இந்த பிரியாணியை போடுறாங்க பாருன்னு. நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுப்பேங்க. அப்போதான் நல்லா உதிரியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிரும். கரெக்டாக ஒரு 20 இல்லை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்டா சாதம். இப்போ 1க்கு 1.5 4 டாப் என்னம்மா எல்லாம் போட்டாச்சு. தண்ணியை ஊற்றிடவா? ஊற்றிருக்க. 4.5 டம்ளர் தண்ணியா? அது 4.5.
எடுத்துட்டு மூடி போட்டுருவோம். ஒரு கொதி வந்ததும் அரிசியை போட்டுற வேண்டியது. செடி வாங்கிட்டு வந்தால அந்த ஜவுளியப்பு கண்ணு இதெல்லாம் அது காசு கொடுத்து வாங்கினது செத்து போன மாதிரி போகுது. சும்மா கொடுத்தாரு பாரு. முன்னாடி 2 பூ குத்துதா, இப்ப பாரு 2 மொக்கு வச்சிருக்கு பாரு. 3 அதெல்லாம் துளிர் வருது பாரு. ஆனா இது வந்து அரிசி கலந்த தண்ணியெல்லாம் ஊத்துவா. ஆனா சும்மா கொடுத்த செடி கலந்து பாருமா அழகா. செத்து போன மாதிரி ஆயிட்டு. காசு துளிர் விடுது. அது சின்ன சின்னதா விடுது. இருந்தாலும் நல்லா அழகா இருக்கு பாரு. தழைஞ்சு இருக்கு பாரு. டம்ளரை ஊழ்த்தினா என்ன வருது? பிரியாணி அவ்வளவுதான். நல்லா கொதிக்குது பாரு. நல்லா பாருங்க. இங்க பாருங்க நல்லா சூப்பரா இப்படி நல்லா கொதி வந்துட்டு பாருங்க. கொதிச்சு காயெல்லாம் எல்லாம் ஒரு 3/4 பாகம் வந்துட்டு இல்ல? சூப்பரா இருக்கு. கொதிக்கணுமா? 1/2 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சுட்டாங்க. அது ஊற வச்சு செய்யும்போது இந்த மொனை எல்லாம் முறியாதும்பாங்க. அதுக்காக தான் செய்யறது. சாப்பிட்டாவும் இருக்கும் சாதம் உதிரி உதிரியா. என்னங்க அப்போ பாஸ்மதி ரைஸா? பாஸ்மதி ரைஸ்லயே இது என்ன? இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். இப்போ இந்த அரிசியை நிறைய போட்டுட்டு அப்படியே லைட்டா கலந்து விடுங்க. ரொம்ப கலந்தா உடஞ்சிரும். நல்லா கொதிச்சுட்டு இல்லம்மா. அது அப்படியே அடியோட இன்னொரு பரட்டி விட்டு தம்மில் போட்டுற வேண்டியதான். எப்படி இருக்கு பத்தியா? இப்போ நல்லா தம்மில் போடுற அளவுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க. இதில் வந்து பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நல்லா அது அரிசி சாதத்தை வந்து நல்லா மட்டம் பண்ணி இப்படி விட்டுக்குங்க. முந்திரி போடுறியா? கொஞ்சமாக முந்திரியை பொரிச்சு அப்படியே மேலோட்டமாக சேர்த்துக்க வேண்டியதான். கொஞ்சம் அஜய் சாப்பிடுவாம்மா அந்த முந்திரியை இல்லை? எடுத்துக்கோ, உனக்கு தான் தரேன். இன்னும் கொஞ்சம் மல்லி தழைகளை அப்படியே மேலால தூவி விடும். அது என்னமோ முட்டா சாரல் மாதிரி தூவி. மழை சாரலா நம்மள போடுமா? என்ன பண்ணும்? இதுதான் கறி எடுத்து நான் வைக்கிறேன். இது மேல அப்படியே தம்மா போடணும்னா கட்டையை தூக்கி வச்சுக்கிட்டு நிக்குதுமா. நமக்கெல்லாம் தெரியாது. பாத்துக்க அம்மாவை தம்முல நெருப்பள்ளி போட்டா கட்டையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்முனா நமக்கு இதுதான் தெரியும். என்ன சரிம்மா, இது போட்டிருக்கீங்களே, இது என்ன ஆகும்? இப்ப அடியிலயும் நெருப்பு மேலேயும் நெருப்பு தம்மா ஆகுமா? தம்முனா என்ன? அதுக்குதான் விளக்கம் கேக்குறாங்க. சொல்லு. தம்மாவுனா என்ன? தம்மாவும் இல்ல, அதாவது தம்மு பிரியாணின்னு சொல்லுவாங்க. அடியிலையும் புழுங்கி வந்துடும். இந்த நெருப்பு வைக்கும் போது அதுவும் புழுங்கி சாதம் பொல பொலன்னு அந்த 3/4 பாகத்துல தானே நம்ம வந்து தம்முல போடுறோம். அது ஃபுல்லா வெந்து உதிரி உதிரியா அப்படின்னு தாமா நினைக்கிறேன். அப்படிதான் தம்முல போடுறது. என்னன்னு தம்மு பிரியாணினா என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. அம்மா சொல்றது ரைட்டுன்னு நினைக்கிறேன், தெரியல. இங்க பாருமா, அதுக்கு முன்னாடி எங்க அப்பாலாம் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் விரல்ல கொத்துப்போம். ஐயோ உடையுது. அதாவது இப்படி கொத்துக்கிட்டு நிக்க இப்படி விட்டுட்டு 5 விரல்லையும் கொத்துப்போம். நீங்க இல்ல, எல்லாருமே அப்படிதான் இல்ல. இது பாருங்க, இது எந்த ஒரு கடையில பார்த்து எங்க பையன் வாங்கிட்டு வந்துட்டுங்க. எனக்கு பல தலைமுறைகளை தாண்டி வந்துகிட்டு இருக்கு. ஆமா அஜய், இந்த உனக்கு கீழே விழுந்து அதை தொடச்சு கொடுக்குறேன். எனக்கு நான் மட்டும் அவ்வளவு ஹெல்க்காரமா குடுங்க. அதை கூட பாக்கெட் தொடச்சது இருக்குமா? பாக்கெட் வேறுசா இருக்கு. பரவாயில்ல. சரி, தொடச்சது இதோ இருக்கு பாரு. இந்தா பண்ணுது, நான் தூக்கி போட்டுறேன். அதெல்லாம் செய்வேன் நான் ஒரு பிள்ளைக்கு போய். இந்தா பாருமா. பிள்ளைக்குன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா, தான் மண்ணில வந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு நல்லதை கொடுப்பாங்க. நீ வந்து என்ன ஒரு இது பண்ணிட்டியே நீனு. மட்டும் அங்க பாருமா அஜய் அப்பாவை. தாய் இல்லாமல் நான் இல்லை, நீ பாட்டு பாடணும். எனக்கு பாடணும் நீ. என்ன வாயதற்காம சாப்பிட்டு இருக்கான். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல கம கமன்னு நெய் வாசனையோட சூப்பரா இருக்கு. உதிரி உதிரியா இருக்குமா? அஜய் மஜா தான் இன்னைக்கு.
எடுத்து வச்சு பிளேட்டில் அப்படி சாப்பிடணும். ஏம்மா சாப்பாடு செஞ்சு வைக்கிறதோட டெக்கரேஷன் தான் முக்கியம். அப்படியே இங்கே பாருங்க, இந்த மாதிரி அப்படியே ஒரு டெக்கரேஷன் முந்திரி எல்லாம் வச்சு இப்படி பார்த்தாவே அப்படியே சாப்பிட தோணணும் இல்ல? வைய வெங்காயத்தை அது வாங்கிட்டு இருக்க வைய சாப்பிடு. அதே இல்லை, உனக்கு ஒரு கை இப்படி இல்ல, முந்திரியோட உனக்கு ஒரு கை. நல்லா இருக்கா? நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்கும். மதியம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்ததுங்க. காலையில் போயிட்டு மதியம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 மணி இருக்குமா ஸ்டார்ட் பண்ணி இந்த நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடுவோம், சூடாக சாப்பிட்ருவோன்னுட்டு. அது ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாங்க. ஆனால் டக்குன்னு இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகும் தான். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் டேஸ்டா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுப்புல செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வேற விட இது குக்கர்ல செய்யறது கொஞ்சம் நேரம் உதிரியா இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டைட்டா பிடிச்சா மாதிரி இருக்கும். ஆனா நம்ம தம்முல இந்த மாதிரி போட்டு செய்யும்போது ரொம்ப நேரம் ஆனாலும் அப்படியே உதிரியா இருக்கும். சாதம் சாப்பிட்டாவும் இருக்குங்க. இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நாளை சந்திப்போம்.